Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 exercise 3.9 லிருந்து sum number 5 பார்க்க போகிறோம். This is an important 5 mark question. Compulsoryலே கேட்கலாம். Okay. In a triangle ABC, prove that A cos A plus B cos B plus C cos A equal to 2A into sin B into sin C. நம்ம ஒரு சில விஷயங்கள் இங்கே பார்த்தா நமக்கு உடனே புரியும். பாருங்க, இந்த A இருக்குது, இந்த ஸ்மால் b இருக்குது, இங்கே ஸ்மால் c இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம சைன் நமக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா சைனில் வந்திருக்கு. ஸோ பை ஹேவிங் திஸ் a b and c we can substitute the sin formula. முதல்ல நம்ம சைன் ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஸோ இதை ரெண்டு விதமாகவும் நம்ம எழுதிக்க முடியும் இல்லையா? a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to a constant, right? அப்போ ஏக்கு இந்த ஏவுக்கான வேல்யூ, இந்த பிக்கான வேல்யூ, இந்த சிக்கான வேல்யூ எல்லாமே இதிலேருந்து எடுக்கலாம். a is equal to k sin a, b equal to k sin b, c is equal to k sin c. இப்போ இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். LHS எடுத்துக்கலாம். k sin a கொடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு ஏக்கு LHS முதல்ல எழுதிடலாம். a cos a plus b cos b plus c cos c. இப்போ a ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். k sin a plus cos a plus b, k sin b into cos b, k sin c into cos c. Okay. Throughout this expression, k va common எடுத்துடலாமா? sin a cos a plus sin b cos b plus sin c cos c. நெக்ஸ்ட், இப்போ இது ஒரு கம்ப்ளீட் ஃபார்முலா வர்றதுக்காக பர்பஸபிளாக நான் என்ன செய்கிறேன், k இன்ட்டு 2/2 அப்படின்னு நான் ஒரு பார்ட் இதில் என்ட்ரி பண்ணுறேன். எப்படின்னா, இப்போ 2 sin a cos aன்றது sin 2aக்கான ஃபார்முலாவாக வந்துடும் இல்லையா? அதனால் ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி ஒரு 2 டிவைட் பண்ணாக்கா வித்தின் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ரூல் இன்னும் வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ அப்போ sin a cos a plus sin b cos b plus sin c cos c. Okay. Now this equation becomes, இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி ஆகும்னா k/2 ஒவ்வொரு டேர்மோடையும் இந்த 2 மல்டிப்ளை ஆகும் இல்லையா? அப்போ 2 sin a cos a plus 2 sin b cos b plus 2 sin c cos c. இது எல்லாமே இது sin 2a கான ஃபார்ம், இது sin 2b கான ஃபார்ம், இது sin 2c. ஸ்டெப் என்னவாகும்னா k/2 sin 2a plus sin 2b plus sin 2c. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் sin c plus sin d ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை c மாதிரியும் இதை d மாதிரியும் நினச்சிக்கணும். ஸோ k/2 இன்ட்டு இந்த sin 2a plus 2b, c plus d வேணும் இல்லையா? நமக்கு c plus d வேணும்னா c ஓட வேல்யூ 2a, d ஓட வேல்யூ 2b டிவைடட் பை 2. 2 காமனாக எடுத்துட்டோம்னா a plus b மட்டும்தான் இருக்கும். இந்த ரெண்டு 2 கேன்சல் ஆகிடும். அதே போல் 2a minus 2b divided by 2, ஏன்னா இந்த c minus d ஃபார்ம் வேணும் நமக்கு. ஸோ 2 காமனாக எடுத்துகிட்டா a minus b இருக்கும் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த 2a plus 2bக்கு பதிலாக a plus bயும் 2a minus 2b by 2க்கு பதிலாக a minus bயும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலாலே ஒரு 2 இருக்குது. 2 sin c plus t by 2 இல்லையா? c plus t by 2 தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். a plus b into cos
c minus d க்கு வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்குமா a minus b and here திரும்பவும் நான் இதே ஸ்டெப்பை போட்டுக்கிறேன் 2 sin c cos c okay now k by 2ல எந்த சேஞ்சஸும் கிடையாது இந்த sin a plus dv a plus b இருக்கு இல்லையா இதுக்கு கண்டிஷனல் ஐடென்டிட்டி படி இதுல எந்த டேர்ம் இல்லையோ அதனுடைய சைன் வெர்ஷன் sin c into cos a minus b sorry plus 2 sin c cos c இப்ப இந்த 2வையும் இந்த 2வையும் காமனா எடுத்துடலாம் இல்லையா அப்ப k by 2 into 2 also இந்த sin c இந்த sin c நம்ம காமனா எடுத்துடலாம் sin c so left out terms என்ன cos a minus b plus cos c okay இந்த 2 cancel ஆயிடும் left out terms வந்து k sin c into this expression so left out terms k sin c into cos a minus b plus cos c அப்ப இந்த cos c க்கு பதிலா நாம மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறேன் a plus b plus c is equal to 180 or a plus b plus c equal to pi ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா 180 நாளும் இப்போ நம்ம இங்க cos c தான் இருக்கு இது ரெண்டு பக்கம் இந்த ரெண்டு டேர்ம் அந்தன பக்கம் போச்சுனா c is equal to pi minus இந்த மாதிரி ஆயிடுமா இப்போ cos ரெண்டு பக்கமும் நம்ம cos ரேஷியோ கொண்டு வந்தோம்னா cos c is equal to cos of 180 minus theta அதாவது thetaனா a plus b cos of 180 minus theta அப்படிங்கிறது minus cos theta அதாவது cos c is equal to minus cos a plus b இதை இங்கே நம்ம போட போறோம் இந்த cos c க்கு பதிலா சைடு ஒர்க்லாம் கரெக்டா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிஷன் ஐடென்டிட்டினா என்னன்னு இந்த எக்சர்சைஸ் ஸ்டார்டிங்லயும் சொன்னேன் ப்ரீவியஸ் எக்சர்சைஸ்லயும் சொல்லிருக்கேன் so k sin c cos of a minus b minus cos a plus b பர்பஸபிளா ஒரு ஐடென்டிட்டியை உள்ள கொண்டு வர்றதுக்காக இந்த சேஞ்சஸ்லாம் நம்ம செய்றோம் பாருங்க இது எந்த ஃபார்ம்ல இருக்கு இந்த அண்டர்லைன்ட் எக்ஸ்பிரஷன் எந்த ஃபார்ம்ல இருக்கு cos c minus cos d ஃபார்ம்ல இருக்கு அப்ப இது c மாதிரியும் இது d மாதிரியும் ஓகே அடுத்த ஸ்டெப் என்னவா மாறும்னா k sin c இந்த a minus b அதாவது c plus d யும் நமக்கு வேணும் சாரி c plus d by 2 வேணும் d minus c by 2 வேணும் ஏனா cos difference cos d க்கு வந்து நான் அடிக்கடி சொல்லிருக்கேன் இந்த இடம் கவனமா பார்க்கணும் அப்படினு சோ அப்ப ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிரலாம் c plus d by 2 னா c ன்றது என்ன a minus b d ன்றது என்ன a plus b divided by 2 இல்லையா அப்ப இந்த b இந்த b யும் கேன்சல் ஆயிட்டா பேலன்ஸ் 2a இருக்கும் divided by 2 இருக்கும் கேன்சல் பண்ணா again we left with only a அப்ப இந்த இடத்துல என்ன எழுதலாம் ஃபார்முலா படி 2 sin a முடிஞ்சா அடுத்து இங்க c minus இங்க d minus c நம்ம நல்லா கவனி இந்த இடத்துல c minus d ன்னு போட கூடாது மற்ற எல்லா ஃபார்முலாவுக்கும் c minus d வரும் cos c minus cos d க்கு மட்டும் d minus c வரும் அப்ப d minus c அப்படினு வரும்போது a plus b மைனஸ் வருது இல்லையா minus a plus b ன்னு வரும் அப்ப இந்த ரெண்டு a கேன்சல் ஆயிடும் இந்த ரெண்டு b க்கு வந்து 2b வரும் by 2 இந்த 2 கேன்சலேஷனா b வரும் இந்த ஸ்டெப் நாம வந்து இதுக்குள்ளே போடலாம் ஆனா இந்த இடம் கொஞ்சம் அக்லி ஆயிடும் நமக்கு சைடு வர்க் போட்டு செய்யறது ரொம்ப நல்லது ஓகே சோ திஸ் இந்த பார்ட் எப்படி ஆயிடும்னா sin b அப்படினு மாறிடும் ஓகே இவ்வளவு பெரிய ஃபார்ம் சின்ன ஃபார்முலாவா மாறிடுச்சு இப்போ இத கரெக்ட் பண்ணி எழுதலாம் k into 2 sin a sin b into sin c ஓகே நம்ம ரேஷியோல என்ன பார்த்தோம் sin ஃபார்முலால a by sin a equal to k ன்னு போட்டுறோம் அப்ப a ஓட வேல்யூ என்ன k sin a இல்லையா அந்த k sin a வை எடுத்துட்டு என்ன போடலாம் a போடலாம் அப்ப இந்த 2 ஃப்ரண்ட்ல வந்துருமா 2 k sin a என்னவாகும் ஸ்மால் a ஆயிடும் இங்க ஃபார்ம் சம்ல என்ன இருக்கு sin b sin c
ப்ரூஃப் பண்ணுற வேண்டியதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஆல்டர் பண்ணிக்கிறோம். ஐ அகெயின் ரிமைண்ட் யூ, ப்ளீஸ் டூ ஆல் த சைட் ஒர்க்ஸ் இம்மீடியட்லி. ஏன்னா ரிவிஷன் பண்ணும்போது இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செய்து இதை சைடு ஒர்க்கில் செஞ்சு வைங்க. என்ன ஒர்க் பண்ணுறோன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு வைங்க. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.